Hi friends, வணக்கம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி ஃபால் ஃபெஸ்டிவல். என்ன பண்ணலாம், ஹாலோவீன் என்ன வேணா சொல்லிக்கலாம். செக்யூரிட்டி ஆளுங்க வராம இருந்தா சரி. ஐயோ இந்தாங்க புடிங்க. vlogல வந்து அன்னிக்குட்டி வந்துட்டு ஹெட்போன்ஸ் சொல்லிருப்பாரு. அதுதான் இந்த ஹெட்போன்ஸ். ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா ஐ கிளவர்னு சொல்லிட்டு சூப்பரான வந்துட்டு கம்ஃபர்டபுள் மைக்ரோஃபோன் ஃபோல்டபிள் ஹெட்போன்ஸ் ஆக்சுவலி. ஸோ இதுல இல்லையாடா 3 வயசுக்கு மேல வந்து இருந்தாலே வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லடா எவ்வளவு பெருசு வேணா நீ இது பண்ணிக்கலாம். 3 வயசுல இருந்து எவ்வளவு வயசுக்கு வேணா நீ இது பண்ணிக்கலாம். உனக்கே கரெக்டா இருக்கு ஆக்சுவலி. ஆன் பண்ணி கேக்கலையா? அது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்போன்ஸ் தான். சோ இது வந்துட்டு இவங்க கிட்ட வந்து இன்னும் நிறைய வச்சிருக்காங்க. எதுவுமே கேக்கல. உண்மையிலே கேக்கலையா? இவன் கொஞ்சம் கதை விடுவான். நானும் ட்ரை பண்ணிட்டு சொல்றேன். ஆன் பண்ணணும். காமி ஆன் பண்ணணும். கனெக்ட் பண்ணிடு. கனெக்ட் பண்ணாதான் அதுல இருக்க பாட்டு நல்லா இருக்கும். ஆக்சுவலி இது நல்லதா இருக்கும். ப்ளே பண்ணவே இல்ல எதுவே. ஏன்னா நீ வந்து உன் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணல நீமா. பேரண்ட்ஸ் சொல்லுச்சு. எப்படி கனெக்ட் பண்ணிடு? இதுல வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கேர்ள்ஸ்க்கு நிறைய அழகா இருக்கு. இன்ஃபேக்ட் கேட்டீங்கன்னா கலர் லைட்ஸ் எல்லாம் எரியுது. சோ நான் வந்துட்டு இவன் கொஞ்சம் பெரிய பையனால ரொம்ப கிட்டிஷா வேண்டாம், நெக்ஸ்ட் இயர்க்கும் சேர்த்து வந்து யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி வாங்கிருக்கேன். நல்ல வேலை மழை. என்ன நீமா கனெக்ட் பண்ணிட்டா கூட அதை கொஞ்சம் நான் பார்த்து தரேன். ஆஃப் பண்ணிட்டா இல்ல சரி ஓகே. இது பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு சாஃப்டா இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு தான்டா. இது வந்து ஆன் ஆஃப் பட்டனு. அதே மாதிரி இங்க வந்து அத வந்து ஒருவேளை சார்ஜ் இல்லைன்னா இதையும் அங்க இருக்க பாருங்க அவன் கையில இருக்குது அந்த லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கு. இது சார்ஜர். இது லேப்டாப், இது சார்ஜர். அதான் நானும் சொன்னேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா வந்து காம்பாக்டபிள் கேரி பண்றதுக்கு. அனி இதை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி கேஸ்ல போட பார்க்கலாம். பவுச்ல போட்டுட்டு அழகா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிடலாம். சோ சூப்பரா இருக்குல்ல? ஓகேவாடா? வேணாவா? என்ன பண்றடா? இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு உனக்குன்னு வருது பத்தியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இதேதான் ஸ்கூலுக்கு வாங்கி கொடுத்தோம். சூப்பரா இருந்தது. சோ அகைன் நம்ம இந்த வாட்டி நம்ம வாங்கவே இல்லை. ஆமா போன வாட்டி இதுக்கு முந்தின வாட்டி போன வாட்டியா? ஆமா போன வருஷத்து. இது வாயில வைக்காதக்கண்ணா. அதுக்கும் இதுதான் யூஸ் பண்ணோம். சரிங்க பாருங்களேன், நம்ம காஸ்கோல வந்து பியூட்டிஃபுல்லா இது வாங்குவோம். நான் வந்து நிறைய வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டுட்டு இருக்கேன், யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். சோ எல்லாமே டிஃப்ரெண்ட் தான், எல்லாமே சேம் இல்ல. எல்லாமே இதுல ஒண்ணு வரும், அதுல ஒண்ணு வரும். சம்டைம்ஸ் யூடியூப்ல வராது, இன்ஸ்டால வராது, யூடியூப்ல வராது. ஆனா நீங்க அதெல்லாம் போய் ஃபாலோ பண்ணுங்க. சரி ஓகே. ரெட் எல்லோ இது காஸ்கோல தான் வாங்கினேன். $17 அழகா இருக்கு. தொட்டியோட கொடுத்துருக்கோம். இத வந்து வாசல்ல வச்சுட்டா அழகா இருக்கும். அந்த ஃப்ளவர்ஸை வந்துட்டு வாசல்ல வச்சிடலாம், அப்பதான் கொஞ்சம் வந்து வீடு கொஞ்சம் அழகா இருக்கும்ல, அதனாலதான் எடுத்துட்டு வந்துட்டு வைக்கிறோங்க. எவ்வளவு பெருசு வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ நாங்க வந்து இது அழகா ஃபால்காக லைட்ஸ் எல்லாம் இன்னும் செட் பண்ணணுங்க, ஹாலோவின்காக. இருங்க இதை மட்டும் ஓபன் பண்ணி தறக்க அழகா வருது. சரி நான் ஃபுல்லா இந்த கவர் ஓபன் பண்ணனே நம்ம எடுத்து காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா இவ்வளவு புஷியா இருக்கு. இத்தனோண்டு செடியில இதுக்குள்ள எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு தெரியல. பாவமா இருக்கு. நம்ம ஐ திங்க் கொஞ்சோண்டு எடுத்தாதான் வந்து இதால சர்வைவும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி நம்ம இந்த ட்ரை வேணா பண்ணலாம். அழகா இருக்கு, ஆனா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆனா அங்க பாத்தீங்களா கீழே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி சொங்கி போயிடுச்சு. மேபி அதை வந்து லேட்டரானா எடுத்துட்டோம்னா நம்ம வந்துட்டு இது வைக்கலாம். அவ்வளவுதான். வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா பூசணிக்காவும் ஃப்ளவர்ஸும் வச்சாச்சு. இந்த ஃப்ளவர்ஸ் என்னன்னா நம்ம வந்து அழகுக்கு மட்டும் இல்லை, நம்ம சாமிக்குலாம் வேணும் அப்படின்னா கட் பண்ணி போய் சாமிக்கு கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 2 in 1. சரி ஓகேங்க, வீட்டுக்குள்ள போலாம் வாங்க.
நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் நம்ம வந்துட்டு ஃபால் ஃபெஸ்டிவல் போறோம். ஆல்மோஸ்ட் லேட் 11 o'clock ஆரம்பிக்க போறோம். 11 to 5 இது வந்து ரேலில நடக்குது. சோ எந்த அளவுக்குன்னு தெரியல. சோ ஃபால் கலர் நடந்து போறோம். இல்ல நம்ம கார்ல போறோம்னு நினைச்சேன். இல்ல கார்ல போயிட்டு அங்க நடந்து போவோம்ல. சரி ஓகே. ஃபால் ஃபெஸ்டிவலுக்கு ஏத்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு ஃபால் கலர்ல போட்டு ரெடி ஆயாச்சு. சரி நம்ம போயிட்டு அங்க போய் பார்க்கலாம். அவருடைய மொக்க ஜோக்குக்கெல்லாம் யாரும் வந்துட்டு இது பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க. வீட்டுக்கு வரும்போது ஏதோ சவுண்டு கிளம்பலான்னு பார்த்தா செக்யூரிட்டி ஆளுங்க வராம இருந்தா சரி. ஐயோ இந்தாங்க புடிங்க. ஓ மை காட், எதுக்குன்னே தெரியல. ஏன் இவ்வளவு பெருசு கவுண்ட்? ஏய் வீடே அலறுது. ஏன்? ஐயோ கால் வரல. செக்யூரிட்டி ஆளுங்க கால் பண்ணலையா? வீட்டுக்கு வர போறாங்க. இப்போ அலாரம் ஆஃப் ஆயிச்சா? இப்போ எல்லாமே ஆஃப்ல தான் இருக்கு. ஏன்பா? நம்ம அப்போ இது பண்ணது கேன்சல் பண்ணிட்டோம். ஐயோ மேல இது எல்லாமே கரெக்ட்டா தானே இருக்கு. இப்ப செக்யூரிட்டி ஆளுங்க யாரனா வந்துற போறாங்க. போலீஸ்காரன் வேணா ஜம்முன்னு ஹேட்டை போட்டு வந்துட்டாரு. நல்லா வெயில் பட்டைய கலப்பு. இது காலையில ஆனா குளிருது, காலையில ஆனா குளிருது, நைட் ஆனா வந்து நல்ல வெயில். என்னத்துக்குதான் ஸ்வர காப்ஸ் யாரும் வரமாட்டான்ல? ஏன்பா அப்படி அலாரம் அடிச்சது? அங்க இருந்து எந்த உண்டா? சரி ஓகே. ஆமா ஸ்மோக் டிடெக்டர் வந்தது காலையில தோசை வாக்கும் போது. ரோடு வரைக்கும் அலருது. ஆமா இது இருக்குல்ல. இப்ப நம்ம இல்லன்னா என்ன இருக்கும்? அது கத்தினே இருக்கும். ஃபயர் ட்ரக் அதெல்லாம் வந்துருமா? அவன் கால் பண்ணுவான். கால் பண்ணா நம்ம எடுக்கலனாலும் வரும். சும்மா என்னப்பா இது ஃபால்ஸ் அலாரம் இப்படி குடுத்துச்சுன்னா எப்படிப்பா? இல்ல இந்த லாக் பண்ணு. ஏப்பா என்னன்னு தெரியல. ஃபால்ஸ் அலாரம் மாதிரி அடிச்சிச்சு. எங்களுக்கு என்னன்னா நாங்க இல்லாத போது இப்ப எனக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி அடிச்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றதுதான். காப்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்துருவாங்க. எவ்வளவு பெரிய லைன் பாருங்க. நம்ம வந்து கொஞ்சம் கால்வாசில இருந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். அது போதும். இருங்க நம்ம பாக்குதா? ஓகே. என்னடா போய்கிட்டே இருக்கு. Really? ஆனா வந்து போட்டிருந்தாங்க Facebookல பயங்கர கூட்டம் இருக்கும். நீங்க வந்துட்டு கார் பார்க்கிங் வேற எதுனா ஸ்பாட் பாத்துக்கோங்கன்னு. எங்க? ஏய் what? Really? நான் உண்ட கட்டிக்கறிக்கு போறேன். ஹாய் நீ. ஹாய். நாங்கெல்லாம் வந்துட்டு சூப்பரா இந்த ஃபால் ஃபெஸ்டிவலுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து இந்த என்ட்ரன்ஸ். சோ ரேலில நடக்குது. இங்க பாரு பீக்கன் பேப்டிஸ்ட் சர்ச் பண்றாங்க. சர்ச்ல பண்றாங்க. லொகேஷன் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட் கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க ஹேர் ரைடு எல்லாமே ஃப்ரீ தான். ஆக்சுவலி மேபி ஃபுட் பைசா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பிட்டுட்டு தான் வந்துட்டோம். எனக்கு தெரியல ஃபுட் பைசா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அவங்க வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க என்னுடைய வந்துட்டு ட்ரெஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். கரெக்டா வந்துட்டு இந்த ஃபால்க்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் இருக்கு சொன்னாங்கல்லப்பா. தேங்க்ஸ் டு காயத்ரி. அவங்க தான் வந்துட்டு நமக்கு இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு பெர்ஃபெக்டா அனுப்பி விட்டாங்க. சோ அவங்களால நமக்கு வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. சரி ஓகே. பேக் ஆஃப் அப்படின்னா சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன பார்க். சோ ஹேர் ரைட் போயிடலாமா? ஹேர் ரைட் ஃபர்ஸ்ட் பம்ப்கின் பேட்ச் போலாமா? அதெல்லாம் வேணாம். What are you doing? ஏன் இவ்வளவு dirty work? எப்படி நான் அது சாப்பிட விட மாட்டேன். உனக்கு தெரியும் ஃப்ரீனாலும் பாத்தீங்கன்னா இங்க பேக் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டுருப்பாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா யம்மி ஃபுல்லா வந்து கேக் அதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. சோ நல்லா ஃபேமிலி ஓரியன்டா இருக்கு. நம்ம ரேலில தான் இருக்கோம். நெக்ஸ்ட் இயர் வந்து நாம எல்லாம் மீட் பண்ணலாம். ஓகே ஃபேமிலி ஃபெஸ்ட். 1 பாப்கார்ன் அண்ட் வாட்டர் வந்து $1. இருங்க கேக் வேணா எவ்வளவுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே சூப்பராக வந்துட்டு ஹோம்மேட் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து தெரியல
நாங்கள் கப் கேக்ஸும் ஹோம்மேட் தான் நினச்சோம். பார்த்தீங்கன்னா கப் கேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வால்மார்ட்லேருந்து தான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து மற்ற இதெல்லாம் வந்து இப்போ கிரிஷ் எடுக்க அணி எடுக்கிறான் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஹோம்லேயே வீட்லேயே வந்து பேக் பண்ண ஃபுட்டு. ஸோ நம்ம வந்து அதை அப்புறம் தான் நாங்கள் யோசிச்சோம், நம்ம கப் கேக்ஸ்லாம் நம்ம எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம், இவங்க வீட்டில் வந்துட்டு செய்யும் போது எப்படி இருக்குது அப்படின்ற டேஸ்ட்டு, ஒரு ஹோம்மேட் ஃபுட்டு இவங்களதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம டேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸ்டார்டிங் எனக்கும் தெரியாமல் நானும் ஒரு கப் கேக் தான் வாங்கிக்கிட்டேன். சரி ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்த உடனே ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். ஆனால் டெசர்ட் பார்த்துட்டு யாருக்கு தான் வந்து சாப்பிட்ணுன்னு இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்தா சாப்பிட்ணுன்னு ஆசை வராது. சரி ஓகே, இது சாப்பிட்டுட்டு உள்ள போலாம் வாங்க. சிம்பிளா தான் எதிர்பார்த்தேன் நான் வந்து. சும்மா இதுவா இருக்கும், சும்மா சம்டைம்ஸ் வந்து ஃபெஸ்டிவல் நம்ம 10 ஃபெஸ்டிவல் அட்டெண்ட் பண்றோம்னா அதுல 4 தான் தேரும். ஸோ அதுல ஒரு 4ல இது கண்டிப்பா இருக்கு. ஸோ நமக்கு வந்து சூப்பரான எம்மி கப் கேக் சதீஷ் என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு. அவரும் வந்துட்டு ஒரு சாக்லேட் கப் கேக். நாங்க வந்துட்டு இப்போ உள்ள போகிறோம். ஆக்சுவலா அங்கதான் இருக்கு, அது எவ்வளவு வேணா எடுத்துக்கலாமாப்பா, சம்மர்ல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள போலாம். இந்த மாதிரி லோக்கல் கம்யூனிட்டி ஃபெஸ்டிவல் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். சோ we get to meet people இங்க இருக்கிறவங்க எல்லாம். சோ ஃபுட் கூட ஃப்ரீயா, பட் நம்மளால சாப்பிட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா வந்து ஃபுல்லா பீஃப் அந்த இதெல்லாம் இருக்கும். சோ ஃபுட்டு விட்டுருங்களா, அதனால தான் நம்ம வந்து ஸ்வஸ்தமா தைசாதம் சாப்பிட்டு வந்தாச்சு. முக்காசி சாட்டர்டே ஆனா நாங்க மோஸ்ட்லி தைசாதம் தான் வைப்போம். சாப்பாடு வந்து காசுதான். ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம வாங்கி சாப்பிட போறது இல்ல, வாங்க சும்மா பாக்குறதுக்கு தானே. சோ இங்க அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. எக்கச்சக்க இன்ஃபிளேட்டபிள்ஸ் இருக்கு. சோ யா, அதெல்லாம் ஒண்ணு ஹேர் ரைட் லைன் இல்ல, அப்படியே அங்க ஒரு ஹேர் ரைட் இருக்கு, ஒரு 2 ஹேர் ரைட் லைன் 2 இடத்துல இருக்குப்பா. ஹேர் ரைடுக்கான ரைடு இங்க இருக்கு பாருங்க. சோ அங்க ஒரு இது வச்சிருக்காங்க, இது இன்ஃபர்மேஷன் சென்டரா. ரொம்ப ஸ்மால் கிட்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இன்ஃபிளேட்டபிள்ஸ்லாம். இது கொஞ்சம் வந்து கிரிஷ் பண்ண மாட்டேங்கிறானா, கிரிஷ பார்த்துட்டு அன்னைக்கும் வேணாம் ஏதோ கலாய்ப்பான் கிரிஷ் அப்படின்றதுக்காகவே. சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபுட் ட்ரக்ஸும் இருக்கு, நிறைய ஃபுட் ட்ரக்ஸ் இருக்கு. அவங்க இருக்காங்க. she's not trying to bite you. You have to keep it. No, you have to keep it like this and palm vegetative vechko. Show lay flat. Ani just don't worry. Okay. She's so cute. Yeah, amada. Let's call appa. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு நாய்க்குட்டி வச்சுருந்தாங்க. செம்ம க்யூட்டு, ரொம்ப ரொம்ப செம்ம அழகாக சமத்தாக உட்காந்துட்டு இருந்தது. அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா, நான் சதீஷ் தொடராரு அந்த பர்டிகுலர் நாய், அது விங்ஸோடு இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் வந்துட்டு கிளியோ. லைக் ஃபீமேல் டாகு, 14 months வருது. நம்ம வந்து அவ்வளோ சொல் பேச்சு கேட்டால் அப்படி கேட்டுட்டு இருந்துச்சு. எங்களுக்கே ஒரு நிமிஷம் டெம்ட் ஆகிடுச்சு, நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு சமத்தாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு குட்டி பேபி பப்பி மாதிரி தான் வாங்கணும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்த்தோன்னா அந்த பாண்டிங் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்க சொன்னனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சரி ஓகே, உள்ளுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பம்ப்கின் பேட்ச் போகலாம். வந்துட்டு பம்ப்கின் பேட்ச் மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஹேர் ரைடு ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போய் இங்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பம்ப்கின் பேட்ச்ல வந்து இது பண்ணிக்கலாம். ஹாய். ஸோ இங்க வந்துட்டு நமக்கு வேணுங்கிற பம்ப்கினை நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். பம்ப்கின் இல்லையா? ஏன்டா இவ்வளவு பம்ப்கின்ஸ் இருக்கு? நான் வந்து ஃபார்ம்ல வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஃபீல்டு மாதிரி இருக்கு, அதுல வந்து வச்சிருக்காங்க. யூஸ்வலா வந்துட்டு செடியில தானே இருக்கும் பம்ப்கின் பேட்ச்க்கு. ஸோ நமக்கு வந்து ஃபீல்டு மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அங்க வந்துட்டு பம்ப்கின்ஸ் வந்து எடுத்துக்கலாம். என்ன நீ பம்ப்கின் கண்டுபிடிச்சிட்டியா? மைண்ட் எந்த எதுனா ஒன்னு அழகா எடுங்க பாக்கலாம். இது வாசல்ல போய் நமக்கு வச்சிடலாம்டா. பம்ப்கின் பை பண்ணுமா?
யா தேங்க்யூ தட்ஸ் மைன். Okay, பார்க்கலாம். இது பாருங்க ஹேர் ரைடு சூப்பரா போகுது. நம்ம லைன்ல தான் நின்றுட்டு இருக்கோம் திருப்பி இதை எடுத்துட்டு போறதுக்காக. சோ பம்கின் எடுத்தாச்சு. திருப்பி நம்ம ஹேர் ரைட் பிடிச்சி அந்த மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட போயிடலாம். அன்னைக்கு தூக்க முடியல, இருந்தாலும் இது பாருங்க எங்களை கூட கொடுக்க மாட்டேன். ஆமா இவர் கேட்டு பார்த்துட்டாரு, குடுறா நான் எடுத்துக்கிறேன்னா இல்ல இல்லையா அப்பா தூக்கின்னு ஓட மாட்டாட்டா, குடுறா அப்பா கிட்ட. அப்பா தொலைச்சிருவீங்களா மாம்ஸ்? உங்க மாம்ஸ் இவ்வளவு நம்பிக்கை கொடுக்க மாட்டேங்கிறான், நீங்க தொலைச்சிடுற மாதிரி. பாருங்க கடைசி வரைக்கும் இந்த வண்டி வர வரைக்கும் இது கையில புடிச்சிட்டு இருந்துச்சு செல்லக்குட்டி. சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்க போய் விட்டுறோம். போங்க ஏறு நீ. ஏறு நீ. இதெல்லாம் ஏறிட்டோம். அனி ஹாய். ஹாய் கிரிஷ். Next driver should be here in just a second. அவ்வளோதான் இந்த ஹேர் ரைடில் போயிட்டு இது ஒரு சின்ன vlog தான். நாங்கள் வந்துட்டு ஃபால் ஃபெஸ்டிவல் ரேலியில் நடக்கும்போது நாங்கள் என்னென்ன பண்ணோம், இது வந்து நார்த் கேரளானால இருக்கோம் நாங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் வருது. ஸோ இந்த ஹேர் ரைட் ஃப்ரீயாக தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ நம்ம வந்து சும்மா ஜாலியாக ஏறி உட்காந்தாச்சு. அதே மாதிரி என்ட்ரியும் ஃப்ரீ தான். ஸோ ஒரு மாதிரி ஃபன் ஃபேமிலி மூமெண்ட் தான். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிலாம் இருந்ததுங்க ஆக்சுவலாக. அதுவும் நான் வந்து எதிர்பார்க்காம இந்த லெமன் செடி இருந்தது. ஆனால் இப்போ போய் வச்சோன்னா சத்தியமாக செத்து போயிடும். ஏன்னா பிலோ 50s ஒரு நாள் போயிட்டு இருக்கு. இங்க வந்து பிளான்ட்ஸ் என்னென்ன பிளான்ட் என்னென்ன வேணும்டா? ஆப்பிள் கடையோட விலை கம்மி தான்டா. லெமன் இது லெமன் அது என்னது லெமனா? ஆமா மாயர் லெமன் லெமன் போட்டு லெமன் ஜூஸ் வந்து லெமன் தான் மாயர் லெமன் இதா இருக்கும்.